வணக்கம் நண்பர்களே, இயற்கை இளமை சேனலில் மீண்டும் உங்கள் கவிதை. எல்லோரும் எப்படி பார்த்தீங்க? நல்லா இருக்கணும். அதை தான் எப்பயுமே நான் கடவுள்கிட்ட கேட்பேன். எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி வந்துச்சு. எங்கள் விநாயகரும் வந்துட்டார். போன வருஷம் வரைக்கும் நான் ஒரு தீபாவளியோ ஒரு பொங்கலோ விநாயகர் சதுர்த்தியோ எல்லாமே ரொம்ப டைட்டாக போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி கடவுளோட அருளாலும் உங்களோட தெய்வாலும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்குப்பா. அதுக்கு முக்கியமாக நீங்கள் தான். உழைச்சது வேணாம் நானாக இருக்கலாம். உங்களால் தான் இன்றைக்கி நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அதுவும் என்னுடைய பசங்களோட சந்தோஷமாக வாழறேன். அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே அவங்கவுங்க ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். எல்லா வல்ல இறைவனை நான் வேண்டணும். அதே சமயத்தில் எங்கள் விநாயகர் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாருன்றத உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்திலும் நீங்கள் இருப்பீங்க. அதனால் எல்லாருக்கும் மீண்டும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த பழங்கள்லாம் நீங்கள் எப்போ பார்த்தீங்க சின்னதில் அப்படின்றத யோசித்து சொல்லுங்கள். நாட்டு நாவல் பழம் கேட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் தம்பிக்கிட்ட. அது மாதிரி தம்பி எல்லாமே பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் ஒரே ஒரு மாதுளம்பழம் தான் அவனை ஏமாற்றிட்டாங்க. சின்ன குழந்தை தானே, இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். இந்த பழம் என் வாழ்க்கையில் மறக்க